மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக திருக்கூத்து பகுதியில் ஒரு முக்கியமான செய்திக்காக தான் நான் வந்திருக்கேன். அதாவது கொங்கு மண்டலம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்தில் தான் போன தடவை அதிமுக பெரிய அளவுக்கு ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறின்னு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுது. இந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. அவர் ஒரு பிளான் வச்சுருக்கார். 1000 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி திட்டம். மொத்தம் கோயம்புத்தூரில் அந்த பெல்ட்டில் 38 தொகுதிகள் இருக்குது. இதில் 35 தொகுதிகள் நான் இந்த முறை வெற்றி பெற்றுருவேன், திமுக ஜெயிக்கும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவினாசின்னு ஒரு தொகுதி, இது வரைக்கும் திமுக ஜெயித்ததே கிடையாது. அந்த தொகுதியில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சரிங்களா. இந்த கொங்கு பெல்ட்டில் முக்கியமாக போட்டி போடக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பெல்ட் மட்டும். கொங்கு பெல்ட்னா எடப்பாடி வரைக்கும் வரும், இது வரைக்கும் வரும், நம்ம தருமபுரி வரைக்கும். நான் சொல்கிறது வெறும் கோயம்புத்தூர் பெல்ட்டில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு வார், ஒரு சண்டை. இங்கே அண்ணன் வேலுமணி நிற்கிறாரு. வேலுமணி போன தடவை கோயம்புத்தூரில் அனைத்து தொகுதிகளையும் ஜெயித்தார் அவர் கோயம்புத்தூரில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலுமணி இந்த முறை செந்தில் பாலாஜி அவருக்கு டஃப் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 38 தொகுதிகளில் 35 தொகுதிகளை நான் ஜெயிப்பேன். நான் வேலுமணி, அண்ணாமலை, வானதி சீனிவாசன் 3 பேரையும் நான் தோக்கடிப்பேன் அப்படின்றது தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது. ரைட்டுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியை சேர்ந்தவங்க. போன தடவை கோவை தெற்கு தொகுதியை வானதி சீனிவாசனுக்கு விட்டுட்டு அம்மன் அர்ஜுன் அப்படின்றவர் வடக்கு தொகுதிக்கு போனார். இப்போது கோவை வடக்கு தொகுதிக்கு வானதி சீனிவாசன் மாறுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி எங்கே நிற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு போகிறாரு செந்தில் பாலாஜி. ஸோ செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் களம் காணக்கூடிய நேரத்தில் வானதி தொகுதியை மாற்றி நிற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இவர் ஒரு பிளான் போட்டு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டு இவர் ஜெயிக்க போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய செய்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் இந்த தடவை கோயம்புத்தூரில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய திட்டமிடல் அவங்களுக்கு இருக்குது. இந்த முறை திமுக ஏற்கனவே நின்ன தொகுதிகளை விட 11 தொகுதிகள் ஷார்ட்டாக நிற்குது. அதாவது குறைந்தபட்சம் 11 தொகுதிக்கு மேலே ஷார்ட் ஆகுது. தேமுதிக 8 சீட்டு, காங்கிரஸ் 3 சீட்டு, இதுவே 11 தொகுதிகள் ஷார்ட்டு. அது இல்லாமல் விசிகாவுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கை 20 தொகுதிகள் கிட்ட வரும். திமுக 20 தொகுதிகள் ஷார்ட்டாக தான் இந்த முறை நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் என்பது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை திமுகவுக்கு வரும்போது பாஜகவுக்கும் அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது. பாஜக இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை. இப்போ வயல் வேலைகள் எல்லாத்துலேயும் நார்த் இந்தியன்ஸ் கூட கூட்டின்னு இறக்குறாங்க இல்லைங்களா, வயல் வேலைகளில். அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு பெரிய படையை பிஜேபி தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுக்கு இறக்குது. ஏன்னா அண்ணாமலை முழுக்க முழுக்க கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாரு. அண்ணாமலை கோவையில் தான் போட்டி போடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கான தொகுதிகளை கோவையில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவரை கரூருக்கு தள்ளி விட்றாங்க. ரைட்டுங்களா. கரூரில் போய் அவர் முட்டி மோதி நில்லு, முடிஞ்சால் ஜெயிச்சு வா அப்படின்ற மாதிரி கரூருக்கு அவரை எடப்பாடி தள்ளி விட்றாரு. பிஜேபியும் கோயம்புத்தூரில் கொடுக்கல. அங்கே பார்த்திங்கன்னா அண்ணாமலை இன்னொருத்தர் 2 பேருக்கு தான் அங்கே சீட்டு கிடைக்குது.
ஒரு மாவட்டத்துக்கு 2 சீட்டுன்ற அடிப்படையில் தான் அவங்க தொகுதிகளை வந்து பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது அண்ணாமலை அங்கே நிற்பதற்கான வாய்ப்பில் அவர் கரூருக்கு போகிறாரு. அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. அண்ணாமலை வந்து இது நம்ம தேர்தலில், இது எடப்பாடி தேர்தல்னு இந்த தேர்தல் சீன்லேயே விட்டு ஒதுங்கிட்டார் அவர். அதனால் இப்போ பிஜேபியில் ஒரு பெரிய சுணக்கம், பெரிய ஒர்க் பண்ண ஆள் இல்லைன்றதுனால வட மாநிலங்களிலிருந்து ஆட்களை இறக்குறாங்க. அவங்களுடைய கூட்டம் வந்து ஐயாவு நாயுடு மஹாலில் வந்து அண்ணன் பிஎல் சந்தோஷ் வந்து நடத்தியிருக்கார். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் அங்கே வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் பிரேமலதாவுக்கும் சுதீஷுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து பிரேமலதா வந்து என்ன சொல்கிறாங்க, நான் ராஜ்யசபா ஆக வேண்டிய இடத்துல வந்து சுதீஷ் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நான் ஆரம்பத்துலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன், சொந்த தம்பினா, நான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதை நீயே வந்து தடுப்பியா அப்படின்னு சுதீஷுக்கும் பிரேமலதாவுக்கும் இடையில் வாய் சண்டை எகிற கடைசியில் குடும்பத்தினர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பிரேமலதாவை வந்து சுதீஷ் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்து முன்னாடி முதல்ல ஸ்டாலினை சந்தித்து வேட்பாளர் சுதீஷ்னு அறிவிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சுதீஷ் வரவே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போது எடப்பாடியை பார்த்தீங்கன்னா அவர் சேலத்தில் போய் உக்காந்துக்கிட்டாரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடீஸ்வரன்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப வீக்கான கண்டிஷனில் வந்து எடப்பாடி வந்து போய்கிட்டு இருக்கார். திமுக வந்து ரொம்ப அவங்க வந்து இந்த கூட்டணி கட்சிகளை அக்காமடேட் பண்ணுறதுலையே பெரிய அளவுக்கு போகிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட இது வரைக்கும் பேச்சே நடத்தலை. அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க பிஜேபி 50 சீட்டு கொடுன்னு கேட்குறான். இவர் வந்து பாமகவுக்கு சீட்டு கொடுக்கணும், அன்புமணிக்கு சீட்டு கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு இருக்கக்கூடிய ராஜ்யசபாவையும் அன்புமணி வாங்கிட்டு போயிட்டார். அது இல்லாமல் அன்புமணிக்கு சீட்டு கொடுக்கணும். அவங்க வந்து டிடிவி தினகரன் உட்பட பலருக்கும் சீட்டு கொடுக்கணும் பிஜேபி. அதுக்கு அவங்களுக்கு ஒரு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கப்படுதுன்றத இன்றைக்கி வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகலை. ஒரு 2000-3000 கோடி ரூபா பணம் வந்து தேர்தலுக்காக தயாராக பல இடங்களில் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து வச்சுருக்கு. அந்த பணங்கள்லாம் எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை தகராறு போயிட்டுருக்கு. அவங்க எல்லாமே கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து வச்சுருக்கவங்க. இப்போது இந்த தேர்தலுக்காக வழங்கப்பட்டிருக்க 2000 கோடி ரூபாயை எப்படி பங்கு போகிறதுன்றது தான் பாஜக அதிமுக முகாமில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டையாக இருக்குது. திமுக கூட்டணி வந்து இந்த முறை ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து பெருசாக கிரியேட் ஆக, இங்கே இருந்த கவர்னர் ஆர்என் ரவியை மேற்கு வங்கத்துக்கு மாற்றி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவரை வச்சு விளையாட்டு காட்டுறதுக்கு அங்கே கொண்டு போகிறாங்க. ஏன்னா மேற்கு வங்கம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு. தமிழ்நாடு வந்து அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சசிகலா, ஓபிஎஸ் உட்பட யாருமே வந்து அதிமுகவுடைய ரித்தமுக்கு வரல, டோட்டலாக வரல. அப்படின்ற சூழ்நிலையில் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குதா சொல்கிறாங்க. இந்த குழப்பத்தில் நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு கொங்கு மண்டலத்தில் களமிறங்கி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. நன்றி, வணக்கம்.